கர்த்தருடைய பந்தி எடுத்தும் உலகத்திலே ஒரு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய நன்மையும் பூரணமாகுதலையும் அடையாமலே தோல்வியிலேயே போன அநேகரை இங்கு நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் சிலரில் பிரியப்பட்டதில்லை என்று சொல்லாமல் அவர்களில் அநேகரில் அவர் பிரியமாயிருந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு. 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர்களில் அதிகமான பேர்கள் இடத்தில், நம்ம அதிகமான பேர் இச்சிக்கத்தானே செய்கிறாங்க. என்ன ஆமாம், சபைக்குள்ளே வந்தாலும் ஞான போஜனத்தை பாடம் பண்ணி குடித்தாலும் இப்போ நம்ம ரொம்ப மிக எச்சரிக்கையாக, ஏனென்றால் இன்றைய சபைகளிலே ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம், கர்த்தருடைய பந்தி எடுத்தால் பரலோகம். வேதத்தை உற்று நோக்கினால் நடுக்கமும் பயமும் பிடிக்கிறது. அவர்களில் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார். அவர் முறுமுறுத்தார்கள். இந்த விக்கிரக ஆராதனை கூட நேரடியாக நம்மை தாக்கி அழிக்கிறது. ஆனால் அந்த பாவம் இருக்கு பார்த்தீங்களா, வேசித்தன பாவம் எப்படி வந்துச்சு? மோவாபில் ஜாலியாக பழகி 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 அப்புறம் விக்கிரக ஆராதனை. இது டைரக்ட் விக்கிரக ஆராதனை, அது இன்டைரக்ட் விக்கிரக ஆராதனை. முதல்ல பழகுங்க, சாப்பிடுங்க, ஜாலியாக பேசுங்க, அப்புறம் விக்கிரகம் கும்பிடுங்க. அது எத்தனை பேரை தாக்குது? அது மொத்தத்தில் பார்த்தா 23,000 பேர். ஆமாம், சொல்லப்போனால் சீனாய் மலையில் டைரெக்டாக கண்ணுக்குட்டியை வணங்கி செத்ததை விட இங்கு மிக அதிகமான பேர். அதுவும் அடுத்த ஸ்டெப்பு கானான் தேசம், அடுத்த ஸ்டெப் கானான் தேசம். அப்போ எங்கே வந்து நின்று அவங்க வாழ்க்கை முழுவதும் மேகத்துக்குள்ளே இருந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, கர்த்தருடைய மன்னாவை புசித்தாங்க, கர்த்தரால் நடத்தப்பட்டாங்க, கர்த்தரால் வழிகாட்டப்பட்டாங்க, கர்த்தரே அவங்களை அழைச்சிட்டு வந்தார். ஆமாம், ஞான கண்மலையை கொடுத்தா கிறிஸ்து தான் அவங்களை நடத்துறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பந்தி என்னை முழுமையாக ஆக்கணும்னா, என்னை முழுமையாக ஆசீர்வதிக்கணும்னா இந்த பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டுறணும். முக்கியமாக சொல்கிறேன், விசுவாசிகளுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன், இந்த வேசித்தனம் விக்கிரக ஆராதனைக்கு இடையில ஒன்று ஒளிஞ்சிருக்கு, அதுக்கு பேர் முறுமுறுப்பு. இதை கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன, நம்ம இந்த பூமியில் நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிறங்க. வியாதி, பிரச்சனை, கஷ்டம், போராட்டம் நீங்களும் நானும் இல்லை. பவுலடிகளாரோ நிறைய சீஷர்களும் நிறைய தாசர்களும் இப்படி தான் வாழ்ந்துட்டு போனாங்க. பவுல்லாம் 3 தடவை ஜெபிச்சாராம், வியாதியை நீங்க இப்படி தான் வண்டி ஓடணும், கிருபை தருவேன்னு சொன்னார். இப்படி தான் வண்டி. அதில் ஒரு தேவ மனுஷன், நான் நேற்றைய தினத்தில் அந்த பிரசங்க கேட்கும்போது, பவுல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்டா எல்லாமே, ஆமாம் எல்லாமே, வசனமாக பெர்ஃபெக்ட்னஸ், பிரசங்கமாக பெர்ஃபெக்ட்னஸ், வாழ்க்கையாக பெர்ஃபெக்ட்னஸ். இப்போ அவங்ககிட்ட குறையே இல்லை அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவனுக்கு கிருபை கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட குறையே இல்லை. அப்ப அட்லீஸ்ட் ஒரு வியாதியவாவது போட்டா தான் அவனுக்கு என்ன கொடுக்க முடியும்? அதனால ஒரு வியாதியை போட்டு அவதான் இயேசுவே அப்பா ஆண்டவரேன்னு கூப்பிடுவாரா? அப்ப அவருக்கு என்ன கொடுத்துட்டே இருப்பாரு? அந்த கிருபையை கொடுத்துட்டே இருப்பார். அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில அவருக்கு தெரியாம எதுவுமே வரல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன வந்தாலும் அவரை விட தாண்டி நமக்கு வந்துருமா? உங்க வீட்டுல யாரையாவது நீங்க ரொம்ப நேசிச்சா உங்க முடிய என்னங்க, இல்லை அவங்க கையில் அவங்கள பொறிச்சுக்கிறீங்க, இல்லை அவங்கள காலை தோறும் நான் நினைக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் நிமிஷந்தோறும் என் பிள்ளைய விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை. எந்திரிச்சிட்டியாடா, டே சாப்பிட்டியாடா, ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சாடா, 2வது பீரியட் முடிஞ்சாடா சொல்ல முடியுமா? காலை தோறும் விசாரிக்கிறாரு, நிமிஷந்தோறும் நம்மளை என்ன செய்கிறாரு, நினைக்கிறாரு, நம்மளை காப்பாற்றுறாரு. நான் நினைக்கிறேன், ஏன் நிமிஷந்தோறும்னா இந்த ஹார்ட்டை அவர் நிமிஷந்தோறும் நினைச்சா தான் தொடர்ந்து வண்டி ஓடும். அதனால தான் வச்சிருக்காரு, நான் ஒரு நிமிஷத்தோறும் உன் ஹார்ட்டை பார்த்துக்கிறேன், உன் உடம்பை பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அதனால பிரியமான சபையே, தேவ மக்களே, கர்த்தருடைய பந்தியில் ஞானஸ்தானத்தில் வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் மட்டும்தான் உள்ளே போனாங்க. அவங்கள எந்த இச்சையும் தொடலை, எந்த முறுமுறுப்பு தொடலை, எந்த பரீட்சையும் பார்க்கல, அவங்க எந்த காரியத்திலையும் மாட்டலை, அவங்க மோவாபிய பிரச்சனையில் மாட்டலை, அவங்க விக்கிரக ஆராதனையில் மாட்டலை. அவங்க 2 பேரும் தேவனை பார்த்து நடந்து போய் நேர கானானுக்குள்ளே போயிட்டாங்க. அதை நீங்கள் கவனிக்கணும். அதனால பரிசுத்தவான்கள் அநேகருக்கு இது பிரச்சனை தான். நிறைய பேர் சடங்கு மாதிரி முடிச்சிட்டோம்ப்பா, ஞானஸ்நானம் திருவிருந்து எடுத்துட்டோம்ப்பா, ஆண்டவர் வந்தா போயிடலாம்ப்பா,
ஆனா வேதத்தை சரியாக உற்று நோக்குவதில்லை. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், இது உங்களை ஆசீர்வதிக்கிற பாத்திரம், இது உங்களை நித்திய ஜீவனுக்காக நடத்துகிற பாத்திரம். கர்த்தருடைய பந்தி நேற்று இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆபிரகாமின் காலத்தில் ஆரம்பித்தார். தேவன் ஒன்றை செய்ய போகிறார் என்றால் அவர் முன்னமே அதை ஆயத்தப்படுத்துவார். மெல்கிசேதேக்கு என்ற கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய சாலோமின் ராஜாவாகிய அவன் ஆபிரகாமுக்கு வந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து அவனை பிளஸ் பண்ணி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகங்களை செலுத்தினான். மீண்டும் அவர்களை குறித்த காரியங்கள் இல்லை. ஆனால் அது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பந்தியை பலிகளுக்கு முன்னாக, பலிகளை ஆண்டவர் ஏற்படுத்துவதற்கு முன்னாக ஏற்படுத்தினார். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து, மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்து முடித்த போது தேவனும் ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த கர்த்தருடைய பந்தியை உண்மையா ஆசீர்வதிச்சு ஆராதனையிலிருந்து எழுந்து போகிறவர்களை தேடி தேவன் வந்து அந்த வீட்டுக்குள் தேவன் பிளஸ் பண்ணுவார். ஏன்னா ராஜாக்களின் பந்தி அல்ல இது, இது சொந்தக்காரர்களின் பந்தி அல்ல, இது ஏதோ ஒரு எம்எல்ஏவின் பந்தி அல்ல, இது ஏதோ ஒரு எம்பியின் பந்தி அல்ல, இது உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய பந்தி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களாகிய 12 தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அடிக்கடி சொல்லுவாங்க, அமீர் கானோடு உட்கார்ந்து சாப்பிட விரும்புகிறீர்களா? இந்த பிஸ்கட்டில் இருக்கிற கூப்பனை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு அனுப்புங்கள். சச்சின் டெண்டுல்கரோடு உட்கார்ந்து சாப்பிட விருப்பமா? உலக அழகி ஐஸ்வர்யாவோடு உட்கார்ந்து பந்தி இருக்க விருப்பமா? அப்படி நிறைய தடவை நியூஸ் எல்லாம் வரும், பார்த்துருக்கீங்களா? விளம்பரங்கள் அடிக்கடி ஒரு நம்மால் உடனே அந்த கூப்பன் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்புவான். எப்படியாவது சச்சின் டெண்டுல்கரோட உட்காந்து என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக சாப்பிட்றலான்னு கூப்பன் அனுப்புனதான் இருக்கும், அங்கேருந்து ஒன்றுமே வராது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் சீஷர்களே, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் என்னோடும் நீங்கள் பந்தி இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஆண்டவராகி இயேசுவோடு பந்தி இருக்க போறோங்கிறதுக்கு நிழலாத்தான் நான் உன்னோடு இன்னும் நெருக்கமா வர்றேன். உனக்கானது நான் பார்த்துக்கிறேன், உனக்கான நன்மைகளை நான் செதுக்கி வச்சிருக்கேன், உனக்கான சுகத்தை வச்சிருக்கேன், உனக்கான மோட்ச வீட்டை வச்சிருக்கேன், உனக்கான நித்தியத்தை வச்சிருக்கேன், உனக்கான எதிர்காலத்தை வச்சிருக்கேன், உனக்காக புதிய பூமியை வச்சிருக்கேன், உனக்காக சகலத்தை வைத்திருக்கிறேன். உன்னோடு நான் வாசம் பண்ணுவேன், உன்னோடு நான் குடியிருப்பேன், உன்னோடு நான் ஆகாரம் புசிப்பேன், உனக்கு சகலத்தையும் செய்வேன். ஆனால் முறுமுறுக்காதீர்கள், ஆனால் இச்சிக்காதீர்கள், ஆனால் பரீட்சை பார்க்காதீர்கள், வேசித்தனம் பண்ணாதீர்கள். வேசித்தனம்னா இங்கே என்ன போட்டிருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடியே போய் மோவாபியர்களோட பழகி அவங்கள விரும்பிக்கிட்டது. அது பேர் என்னவா? அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். நல்ல வேலை புதிய ஏற்பாட்டில் அவர் அழிக்காம இன்னும் கிருபையாக இருந்து நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஒரே நாளில் முடிச்சு விட்டார் தெரியுமா? அப்போ அதை பார்த்தாவது நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அவர் நினைக்கிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிருவீங்கன்னு அவர் நம்புறாரு. என்ன கேட்குற தேவ பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, அதனால இதை சடங்குக்காக இது செய்யக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை எடுத்த 3 நபர்களை உங்க முன்னாடி வைக்க போறேன். அவங்க வீழ்ந்து போன கதையை உங்க முன்னாடி வைக்க போறேன். முதலாவது ஆபிரகாம். அவருக்கு தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 14, 18, 19, 20 வசனங்களை பார்க்கும்போது அங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19 அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்து, பாத்தீங்களா, அப்பமும் ரசமும் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் உருவாக்கி கொடுத்த நடைமுறை அல்ல. இல்ல, இயேசுநாதர் வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டவர் ஏற்படுத்தின உடன்படிக்கை, ஆண்டவர் ஏற்படுத்தின காரியம் இது. பாருங்க, நான் பேசுற இந்த செய்தி 2000 வருஷம் இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடி. நம்ம பைபிள் ரொம்ப ஆச்சரியமானது. ஆமா, ஆதியாகமம் 1 - 12 வரை 2000 வருஷத்தை பேசுது. ஆதியாகமம் 12 மத்தேயு 1 வரை 2000 வருஷத்தை பேசுது. மத்தேயு 1 அந்த பாருங்க, அப்படி இன்றைய வரைக்கும் இப்போ உள்ள காலங்கள் மொத்தம் 6000 வருஷம் இருக்கு. சரி, அப்ப ஆபிரகாம் வரைக்கும் ஒரு 2000, ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் 2000, இயேசுல இருந்து இப்போ வரைக்கும் 2000.
மெல்கிசேதேக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வந்து ஒரே ஒரு மனுஷனுக்கு கம்யூனியன் நடக்குது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷனுக்கு, அதான் அந்த ஒரு மனுஷனை தேடி அவன் சாதித்து இருக்கிறான். சோதோமின் ராஜாவை எதிர்த்து அந்த ராஜாவுக்காக ஒரு 5 ராஜாக்களை ஜெயிக்கிறான். ஒரு வெற்றி பெற்றவர்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஜெயம் கொண்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற விருந்துதான் கர்த்தருடைய பந்தி. இச்சையை ஜெயித்தவர்கள், பரீட்சை பார்க்காமல் இருக்கிறவர்கள், முறுமுறுக்காமல் இருக்கிறவர்கள், வேசித்தனத்தை ஜெயித்தவர்கள், மாம்சத்தை ஜெயித்தவர்கள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமானம் தான் கர்த்தருடைய பந்தி. இன்னும் ஜெயித்து வாழ், இன்னும் ஓடு, இன்னும் பலம் தருகிறேன், இன்னும் நம்பிக்கை ஊட்டுகிறேன், இன்னும் உன்னை நான் தைரியப்படுத்துகிறேன். அது ஓகே. இப்போ இங்க கவனிங்க, வெற்றி பெற்றுட்டாரு, கர்த்தருடைய பந்தி அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறது தேவன், பாருங்க, அவனை ஆசீர்வதித்து, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா. அப்ப கர்த்தருடைய பந்தியை நம்ம எடுக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? ஓ கிரேட். எப்படி இருக்கும்? திடீர்னு நம்ம கல்யாணத்துல பஞ்சாயத்து தலைவர் வந்துருவார். ஆச்சா, காலில் விழுந்து, சார் பிளஸ் பண்ணுங்க சார். நம்ம என்னமோ பெரிய கடவுளே வந்த மாதிரி. அவனும் ஒரு நாள் செத்து போவான். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. மனுஷங்களுடைய ஆசீர்வாதம் ஒன்றும் நான் தப்பா சொல்லலை. ஆனால் எந்த மனுஷன் ஆசீர்வதிச்சாலும் தெய்வம் ஆசீர்வதிக்கிற மாதிரி வராதுங்க. நம்புங்க. அல்லேலூயா. ஆமா, அதை நான் சொல்லுகிறேன். ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாவதாக? ஆபிரகாமே, உனக்கு வேற ஆசீர்வாதம் இல்லை, உன்னதமான ஆசீர்வாதம். ஆபிரகாமை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 5 ராஜாக்களை அடிக்கிறதுக்கு வீட்டில் ராணுவமா வச்சிருந்தான், இல்லை ஜிம்மா வச்சிருந்தான்? சொல்லுங்க. ஜிம் பாடி ஆட்களையா வச்சிருந்தான்? கர்த்தர் இருந்தாரு, அவன் ஆட்கள் போனாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. அல்லேலூயா. ஆபிரகாமே நினைச்சிருக்க மாட்டான், இது என்னடா 5 ராஜாக்களை நம்மால் போய் அடிச்சுட்டு வரான், 4 ராஜாக்களால முடியாத காரியத்தை நம்ம வீட்டில் இருக்க வேலைக்காரங்க போய் ஜெயிச்சுட்டு வராங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடையவனால யாரையும் ஜெயிக்க முடியும், எதையும் ஜெயிக்க முடியும், சத்துருவை காலின் கீழ் கொண்டு வர முடியும். அதுதான் அங்க நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். எந்த பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும். கேட்டிருக்கீங்களா? ஒரு கிராமமே எதிர்த்து நிற்குது, ஆனா ஒரு மனுஷன் அவன் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு சர்ச்சுக்கு போவான், வீட்டுக்கு போவான். நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு கிராமத்துல வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு அந்த மக்கள்லாம் பயங்கரமான, அந்த பாஸ்டரை பார்த்தேன், ஒரு 22 வயசு. அவர் எதை பற்றி பயப்பட, அவர் பாட்டுக்கு சர்ச்சு கட்டி அங்கே ஆராதிச்சுட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவனே நினைச்சாலும் அவரை தொட முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படித்தான் தேசங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். இந்த தேசம் எவ்வளவு கொடுமையான தேசத்திலையும் இதை விட கொடுமையான இடங்களிலேயும் ஆபிரகாமை ஆண்டவர் ஜெயிக்க வைத்தது போல ஜெயிக்க வைத்து விக்கிரக ஆராதனையிலே நிரம்பி இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். அதனாலதான் மெல்கிசேதேக்கு என்கிற ஊழியக்காரன் சொல்லுகிறான், வானத்தை பூமியை படைத்தவர் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல என்ன செய்யட்டும், உனக்கு உண்டாவதாக. அடுத்த வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தானா? ஆமா. அவர் வாங்கிட்டு அவர் போயிட்டாரு, அவர் வேலை முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டாரு. இதை நல்லா கவனிங்க. இந்த சோதோமின் இந்த சாலேமின் ராஜா யார்? இவன் எருசலேமின் ராஜாவாக இருந்தான். நல்லா கவனிங்க. இவன் யாரு? எருசலேமின் ராஜாவாக இருந்தான். இவன் காணிக்கையும் வாங்கினான். தேவனுடைய திட்டம், புதிய ஏற்பாட்டினுடைய திட்டம், ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியில நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் இருப்போம், ராஜாக்களாகவும் இருப்போம். அல்லேலூயா. இதைத்தான் யாரு? மெல்கிசேதேக்கின் படியா நமக்கு காட்டுறார். நிறைய பேர் பாஸ்டர் தானே பிச்சைக்காரன், நிறைய சபைகள் அப்படி நினைப்பாங்க. ஆனா தேவன் எடுத்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் ராஜாக்கள், அவர்கள் ராஜாக்கள். இவன் ராஜா, உண்மையிலே ராஜா. இவன் எருசலேமின் ராஜா. ஆனா ராஜா ஏங்க தசம பாகத்தை வாங்கினா? அது ராஜாவின் கட்டளை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அது யார் கட்டளை? அது ராஜாவின் கட்டளை. அதனால அவன் அதை வாங்கிக்கிட்டான், அதை வாங்கி கொண்டான். அது பார்த்தீங்கன்னா தசம பாகம் என்கிற காரியத்தை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆபிரகாம்
அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்தவைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நான் அதை குறித்து இன்னைக்கு பேச வரல. கர்த்தருடைய பந்தியில் ஏன் ஆசீர்வாதம் வரல? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனோன்னா கர்த்தர் வந்து ஆபிரகாமோட பேச ஆரம்பித்தார். உனக்கு நான் கேடகமாக இருக்கேன், உனக்கு நான் துருகமாக இருக்கேன், உனக்கு நான் பெரிய பலனாக இருக்கேன். உனக்கு ஆடு இருக்கலாம், மாடு இருக்கலாம், உன் வீட்டில் அந்த எலியேசர் இருக்கலாம், உனக்கு பெரிய ஒட்டகங்கள் இருக்கலாம், உன்னுடைய செல்வங்கள் தேசத்தில் பெரிதாக இருக்கலாம். ஆனால் உனக்கு ஸ்ட்ரென்த் நான் தான்ப்பா, உனக்கு எல்லாமே நான் தான்ப்பா, உனக்கு சீல்டு நான் தான்ப்பா, உனக்கு வாழ்வே எல்லாத்துலேயும் நான் தான் உனக்கு கூட இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்னதான் பிரசங்கம் பண்ணி நம்ம கூட பேசினாலும், ஆண்டவரே காசு இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே சொந்தமா ஒரு 5 சென்ட் கூட இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே வேலை இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இல்லையா ஆண்டவரே, ஆண்டவரே அந்த வீட்டில் பெயிண்ட் அடிச்சு 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, ஆண்டவரே ஐயோ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே, இருந்த காசெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியை வரும்போது தேவன் பேசுறத விசுவாசிச்சு அப்படியே ஏற்றுக்கிறணும். வீட்டில் போய் படிங்க. ஆண்டவர் ஒன்று பேசுவார், ஆபிரகாம் மாற்றி மாற்றி பேசுவார். ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கு பிள்ளை இல்லை, அந்த தமஸ்கு ஊர்ல இருந்து ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தான்ல, அவனை தத்து எடுத்துக்கிறவா. எப்படியா? அந்த அவன் இருக்கான்ல, அவனை வேணா தத்தெடுத்து கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் அவனுக்கு எழுதி கொடுத்துருவா. ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? பிள்ளையும் இல்லை, விசுவாசமும் இல்லை. இதுதான் பிரச்சனை. பிள்ளையும் இல்லை, விசுவாசமும் இல்லை. அதனால என்ன முடிவு கொண்டான்? எங்க வீட்டில் ஒருத்தர் இருக்கார்ல, அவனை வேணா நான் ஏதாவது பண்ணவா. உடனே ஆண்டவர் கூட்டிட்டு போய் பிராக்டிக்கல் செஷன் பாரு, வானத்தை பாரு. பார்த்து என்ன 1 2 3 ஆண்டவரே மாறி போச்சு ஆண்டவரே, மறுபடியும் என்றேன் 1 2 3 4 ஆண்டவரே, அடுத்ததுக்கு மறுபடி போயிடுச்சு ஆண்டவரே 1 2 3 4 5 ஆண்டவர் இப்ப என்று. ஆண்டவரே நீ எப்படி என்னன்னாலும் என்ன முடியாது. உன் ஜாதிய வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க. சில நேரம் பிரசங்கத்தை கேட்பாங்க விசுவாசிங்க, ரொம்ப தலை ஆட்டி ஆட்டி அப்பா ஆண்டவர் என்னோட தான் பேசிட்டார். அதே தான் ஆபிரகாமும் ஆண்டவர் என்னோட பேசிட்டார். கர்த்தரே சொல்றாரு, ஆபிரகாம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் அதை தேவன் என்னவா எண்ணினாரா? நீதியாக எண்ணினார். அதோட பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை நீதியாக எண்ணி அவன் கூட இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார். என்ன? அந்த கல்தேர் தேசத்துல தரிசனம் கொடுத்தப்ப நீ கிளம்பி வந்தியா, அதே கர்த்தர் நான் தான், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை சுதந்திரமா கொடுத்தேன். கரங்களை தட்டுங்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அந்த அதிகாரத்தோட கடைசி வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஆண்டவர் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறாரு. ஆண்டவர் என்ன டென்ஸ்ல பேசுறாரு? குழந்தையே இல்ல, சந்ததியை பேசுறாரு, சந்ததிக்கு கொடுத்தேன்னு பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியப்படுத்திடுச்சு. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக வச்சிருக்காரு. நம்புறவங்க ஒரு கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப கூட நல்லா கவனிச்சு பாருங்களேன், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு பலி செலுத்த சொல்றாரு. அந்த பலியில லிஸ்ட் எல்லாம் பாருங்க. அந்த அதிகாரத்துல என்னெல்லாம் பலி செலுத்துறாரு? 3 வயது கிடாரி. கிடாரினா மாடுகளில் ஆண் மாடுகள். என்ன? அப்ப 3 கிடாரி எவ்வளவு பெரிய பலின்னு பாருங்க. 3 பெரிய கிடாரி, அடுத்து 3 வயது வெள்ளாடு, அடுத்தது 3 வயது கிடாரி, ஒரு கிடாரி, 3 வயது வெள்ளாடு, அடுத்து 3 வயது ஆட்டுக்கடா, அடுத்தது ஒரு காட்டுப்புறா, அடுத்தது ஒரு புறா குஞ்சு. இதெல்லாம் கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லிட்டார். அந்த கவனிங்க, எல்லாத்தையும் பலி செலுத்துறதுக்கு பலிபீடத்துல வச்சாச்சு. கொஞ்சம் கிடாரி கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதனால அதெல்லாம் வெட்டியாச்சு. ஆடு கொஞ்சம் பெருசா இருக்கும்ல, அதையும் வெட்டியாச்சு. ஆனா நல்ல கவனிங்க, அடுத்தது ஆட்டுக்கடா, அதுவும் பெருசா இருக்கும்ல, வெட்டியாச்சு. ஆனா புறா குஞ்சு என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும், வெட்டலை. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிற விசுவாசி சின்ன பாவம் தானே, பொய் தானே சொன்னேன், சர்ச்சில் தூங்க தானே செஞ்சேன். இந்த ஆபிரகாம் தூங்குனதுனால தான் 400 வருஷம் அங்கே எகிப்தில் போனாங்க. நீங்கள் சர்ச்சில் தூங்குனீங்கன்னா அப்புறம் 400 வருஷம் வெளியே போயிடுவான் மொத்தமா. 400 வருஷமா இவன் தூங்கினவன்னா சொப்பனை வந்துச்சா? ஆண்டவர் சொன்னாரு, 400 வருஷம் உன் பிள்ளை கல் உடைப்பான்டா. அங்கே நான் கல் உடைச்சு 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 அடிமையா இருந்து இருந்து அங்கே உட்கார்ந்து அழுவான். அதனால சொல்றேன், தேவ சமூகத்துல வரும்போது பட்சிகளையும் துண்டிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு.
கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது அவருடைய எதிர்பார்ப்பை நான் பேசுறேன். அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்து, சின்ன பாவம் தான், சின்ன கையெழுத்து தான், சின்னதாக தான் ஒரு பொய் சொன்னேன், சின்னதாக தான், பட்சியை தான் துண்டிக்கிறேன். மாடுலாம் நான் துண்டிச்சிட்டேன். தூக்கம் வந்துருச்சு. சர்ச்சில் தூக்கம் வர்றவங்க ஃபுல்லா சின்ன பாவம் தான், பெரிய பாவம்லாம் இல்லை. சர்ச்சில் தூக்கம் வர்றவங்களாம் என்ன பாவம் செஞ்சுட்டு தான் வர்றாங்க? ஆமா, தூங்காதவங்களும் சிலர் இருப்பாங்க, அவங்க இன்னும் பெரிய பாவமா செஞ்சுட்டு வர்றாங்களோ என்னமோ தெரியல. ஆனா ஒன்னு சொல்றேன், என்ன கேட்கிறேன் அதுக்காக போய், ஏன்னா கொஞ்சம் தூங்காதவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாங்கெல்லாம் பாவமே செய்யாதவங்கன்னு. ஆண்டவர் சொல்றாரு, பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. இது எழுதிய வச்சிருக்காரு. துண்டிக்கவே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா. சின்ன பாவம் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நாசத்தை உண்டாக்கிறோம். இச்சை என்கிற சின்ன பாவம், அதுக்கு பேர் என் விருப்பம். இச்சை என்றால் என் விருப்பம், என் ஆசை, எனக்கு ஒரு விருப்பம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என் விருப்பம் தான் முக்கியம். அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் பூரணமாய் செய்யப்படுவதா. ஆனா இங்க விசுவாசி சொல்லுது, எனக்கு ஒரு விருப்பம் இல்லையா, நான் நரகத்துக்கு போனா என்ன, ஏன் விருப்பம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஆபிரகாம் இதை துண்டிக்கவில்லை. ஆபிரகாம் துண்டிக்காத போது என்ன நடக்குது தெரியுமா? காக்கா பருந்துலாம் பறந்து வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுச்சு. அங்க பாருங்க அந்த பலி என்ன பண்ணுதுன்னு. ஆமா, அவங்க பாருங்க, அந்த உடல்களில் பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். இன்னைக்கு உங்க பலிகள், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறத பிசாசு வந்து எடுத்துட்டு போறானா, இல்ல தேவன் எடுத்துட்டு போறாரா? பிசாசு அந்த பலிகளை கொண்டு வந்து எடுக்க பார்க்கிறானா, இல்ல நீங்க துரத்திக்கிட்டே இருக்கீங்களா? எப்பா எப்பா என் துதிய, என் ஆராதனைய நீ தடுக்காதப்பா, ஏப்பா நீ தடுக்காதப்பா, நீ அப்பா நான் ஆண்டவருக்குப்பா பலி செலுத்துறேன், நீ எதுக்குப்பா வந்து எடுக்கிற? ஆண்டவர் பாப்பாரு, இந்த சின்ன காரியத்தை நீ துண்டிச்சிருக்கலாமே ஆபிரகாம். திடீர்னு ஒரு கழுகு வந்து மொத்தமா நீ அவனுடைய பலி எடுத்துட்டு போயிருமேப்பா. ஆமா, பக்கத்துல காலை பார்த்து சொல்லுங்க, சின்ன பாவம் ஒரு ஆராதனையவே நஷ்டப்படுத்திடும். அதனால தான் சொல்றேன், சர்ச்சுக்கு வரும்போது சும்மா வந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறத விட, எப்பா அவத்த மன்னிங்கப்பா, நான் பட்சி மாதிரி சின்ன பாவம் கூட செஞ்சுட்டு வந்திருப்பேன், அது கூட என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு நித்திரை வருகிறது, பலி முடிஞ்சு போச்சு. அவர் அங்க தூங்க முத்துங்க எல்லாம் காலி. அவர் அங்க தூங்கி முடிக்க இங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. அவர் தூங்கி முடிக்க அங்க என்ன நடக்குதுன்னா, அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் ஜனங்கள் அந்நிய தேசத்துக்கு போவாங்க, 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க, அதை நீ நிச்சயமா அறிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கடைசியா வாக்குத்தத்தத்தோட கர்த்தர் அங்க என்ன பண்றாரு? முடிக்கிறார். இந்த தேசத்தை உன் ஜனத்துக்கு தருவேன். அப்ப கர்த்தருடைய பந்தியை ஆசரித்த ஆபிரகாமோடு கர்த்தர் வந்து பேசி, உனக்கு நான் மகாபலனா இருக்கிறேன், உனக்கு நான் குழந்தைய தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரமா மாத்துவேன். ஆபிரகாமும் விசுவாசிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். சாராள் ஆபிரகாம் போன நேரத்துல என்ன நினைச்சாங்களோ தெரியல, சூப்பரான ஆஃபர் கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்? இவர் நேர ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வர்றார். இன்னைக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசும்போது கேட்டுட்டு போயிட்டு அடுத்து பேச போற ஆளு அவங்களுக்கு கொடுக்கிற ஆஃபர்ல அவங்க எடுத்த கர்த்தருடைய பந்தியவே முடிச்சிடுறாங்க. ஓஹோ, புது ஆஃபர், கரும்பு தின்ன கசக்குமா? ஆஃபர் ஃப்ரம் சாராள். யாராவது ஒரு மனைவி, எனக்கு குழந்தை இல்ல, நீங்க யாரையாவது கட்டிட்டு ஒரு குழந்தைய கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஒன்னும் இல்லை. ஆபிரகாம் கர்த்தருடைய பந்தியிலே வந்து பங்கெடுத்து அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனையை அனுபவித்து, தன்னுடைய மனைவியையும் இழந்து, தன்னுடைய பிள்ளையினுடைய கல்யாணத்தை கூட பார்க்காமல் சாராளும் போனதற்கு காரணம், சாராள் ஏற்படுத்தி கொடுத்த மிக மோசமான முடிவை ஆண்டவரிடத்தில் கேட்காமலேயே ஆபிரகாம் முடித்ததினால். நேத்து வந்து பேசினவர் இன்னைக்கு உன்னோட பேச மாட்டாரா? ஆண்டவரை, என் மனைவி சொல்றா, நான் அந்த எகிப்துல போய் விலைக்கு வாங்கிட்டு வந்து எங்க வீட்டில் வேலை செய்யற அந்த அம்மா ரொம்ப அழகா இருக்கா,
அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், அங்கேயும் ஒரு சந்ததி பிறக்கும். நீங்க 2025 தொடங்கும் போது கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறிடும். என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க எல்லாருமே அப்படித்தானா? அதாவது எங்க இஷ்டத்தை அப்படியே செஞ்சிருவோம், வாக்கு தத்துவத்தை மட்டும் அவர் எனக்கு அப்படியே நிறைவேற்றணும். இங்கே ஆபிரகாம் சாராள் சொன்ன இந்த ஆலோசனை இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் நடக்காதா, நமக்கு ஏத்த மாதிரி ஆலோசனை வராதா, நமக்கு ஏத்த மாதிரி வராதா. இதுல வேற கர்த்தரின் சித்தமான அப்படின்னு போட்டு, கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு போட்டு, பின்னாடி எல்லாம் டேஷ் டேஷ் டேஷ். எத்தனை பேர் ஃப்ரீயா இருக்கீங்க கர்த்தர் என்ன பேசுனான்னு கேட்கறதுக்கு? ஆபிரகாம் இதனால பட்ட பாதிப்பு உங்களுக்கு சொல்லவா, எவ்வளவு வலின்னு சொல்லவா உங்களுக்கு? 13 ஆண்டுகள் தேவனுடைய ஒரு சத்தமும் கேட்கவில்லை. 13 ஆண்டெல்லாம் குழந்தை தோல்ல இருக்கான். டே இஸ்மவேலு சாப்பிட்டியா? டே இஸ்மவேலு தூங்குனியா? டே உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஒரு பலி இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, உண்மையா தேவனோடு தொடர்பு இல்லை. 13 ஆண்டுகள் இருள் சூழ்ந்த காலம். அதாவது அந்த 13 வருஷம் கடவுள் அவனோடு பேசினதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா நம்ம ஆண்டவர் பாருங்க, 13 வருஷம் மறந்து போன பிறகும் ஆபிரகாம் தேடி போகல, ஆபிரகாம் தேடி போகல, அவர் தான் தேடி வந்தார். அவர் உண்மை உள்ளவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தேடி போகல, ஆபிரகாம் தேடி போகல. பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க, இதுக்கு ஆதாரத்தை நான் வைக்கிறேன், நான் சும்மா பேச மாட்டேன். அங்க பாருங்க, நல்ல கவனிங்க. கரெக்டா 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது 86 வயசு. 85 வயசுல இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப 85 வயசுல அவளை திருமணம் முடிச்சுட்டான். 85ல இருந்து 99 வர 17:1 பாருங்க. ஆபிரகாம் 99, ஏறக்குறைய 85ல இருந்து இங்கிட்டு ஒரு 5 அங்கிட்டு ஒரு 9, 14 ஆண்டுகள் தேவ சத்தம் இல்ல, தேவ உறவு இல்ல, தேவனோடு தொடர்பு இல்ல, தேவனுடைய சித்தம் இல்ல. அவனுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, அவனுக்கு ஜாலியா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் திரும்ப மறுபடியும் 14ஆம் அதிகாரம் மாதிரியே வர்றார். மறுபடியும் சொல்றாரு, எனக்கு உத்தமனா மட்டும் இரு. இதுல இருந்து என்னன்னா 15 வருஷமா என்ன இல்ல, என்ன இல்ல, உத்தமனா இல்ல. 2 பேர் மட்டும்தான். பசிக்கு எங்களுக்கு ஆண்டவர் இன்னும் தரலைன்னு திட்டல. தண்ணி வரும்போது முறுமுறுக்கு, தண்ணி இல்லாத போது முறுமுறுக்கல. வனாந்தரத்துல எவ்வளவு பிரச்சனை வியாதி வரும்போது ஒண்ணு சொல்ல, அவங்க 2 பேருக்கும் ஆண்டவர் வச்ச பேரு உத்தமனாகிய காலேப், உத்தமனாகிய யோசுவா. ஹல்லேலூயா. இதுதான். என்ன வந்தாலும் விக்கிரக ஆராதனைக்கார மட்டும் மதத்தை மாத்துறது இல்ல. தேவ பிள்ளைங்க மட்டும் ஆண்டவர் அவர்களை ஏதேனும் சில வழிகளில் நடத்தினால் முறுமுறுப்பது, ஆண்டவரை இன்றைய சபை வேலைக்காரனாக வைத்திருப்பதுதான் பிரச்சனை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால், நாம் எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் என்பதை அங்கே அருமையாக எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலன். நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தோம், நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும். இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிற உங்களை கூட உங்க மனைவி சொல்லுவா, ஆண்டவர் நீ என்னத்த ஆண்டவரை தேடி போறேன்னு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். வயசான காலத்துல உனக்கு உடம்பு வலிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்கிற சபையை, இந்த ஓட்டம் தேவன் நமக்கு தந்தது, இந்த ஓட்டம் தேவன் நமக்கு தந்தது, இந்த வாழ்வு தேவன் நமக்கு தந்தது, இந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு தந்தது. முற்காலத்துல இஷ்டப்படி வாழ்ந்தோம், நம்ம மாம்சம் மனசும் விரும்பினதெல்லாம் செஞ்சோம். அதனாலதான் உள்ள வந்த பிறகு என்ன செய்யணும்னே தெரியாம அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பாவத்தினாலே கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆமா, நம்முடைய ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி சொல்றேன், இச்சிச்சா தருவாரு, சண்டை போட்டா தந்தே தீருவார். ஆனா அதை கூட சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். தான் 13 வருடங்கள் சுமந்து தோளிலே போட்டு விளையாண்ட பையனை விரட்டு என்று சொல்லுகிறார். விரட்டாவிட்டால் வேறு வழி இல்லை. ஆமா, அதாவது சுதந்திரவாளியை அடிக்கிறான்.
சுதந்திரவாளியை கேலி பண்றான், ஈசாக்க கிண்டல் பண்றான். இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை. விரட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. அவனுடைய வாழ்க்கை வலி மிகுந்ததா மாறுது. ஆபிரகாம் ரொம்ப 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 கஷ்டம். என்ன நினைச்சிருப்பான்? நல்லா கவனிங்களேன். முதல்ல சாராள் வந்து சொல்லும் போது இனிக்குது, அடுத்து கன்சீவ் ஆன பிறகு சாராள் வந்து சொல்லும் போது வலிக்குது. அவ கர்ப்பிணி ஆனதுல இருந்து என்னை மதிக்கிறதே இல்லை, அவன் என்ன ஒரு பொருட்டா நினைக்கிறதே இல்லை. அவ ஏதோ 2 கொம்பு வச்ச மாதிரி மாறிட்டா. அவ என்ன சொல்றாரு ஆபிரகாம் ஒரு நல்ல புருஷனா சில இடத்துல நடந்துக்கிறாரு. அவ உன் கையில தான் இருக்கா, நீ வேணா வச்சு அவளை எவ்வளவு கொடுமையா வேணாலும் நடத்திக்கின்றாரு. அதையும் தாண்டி 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 அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆகார்கிட்ட போனா அவ ஒண்ணு சொல்லுவா, சாராள்கிட்ட போனா அவ ஒண்ணு சொல்லுவா. ஆமா, ஆபிரகாம் இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் சாராள் சொல்லுவா, இப்பெல்லாம் நீங்க எப்பயுமே இஸ்மவேலோட தான் இருக்கீங்க, நம்ம வீட்டு பக்கம் நீங்க வர்றதே இல்லை, நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்லை. இந்த வாழ்க்கை எப்படி? இந்த வாழ்க்கை எப்படி? இந்த வாழ்க்கை எப்படி? நரகம் அல்லவா? ஐயோ, தேவ சித்தம் செய்யறது உலகத்திலே பரலோகத்தை கொண்டு வந்துடா. நல்லா கை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய பந்தியில வந்துட்டு இன்னும் சுய இச்சைகளை செய்தால் கோபாக்கினையின் பிள்ளைதான். ஐயோ, சபையில வந்து திருவிருந்து எடுத்தோம், சாபம் நீங்கள பிரதர், ஆசீர்வாதம் வரல பிரதர், எங்க தலையெழுத்து மாறல பிரதர், இன்றிலிருந்தாவது நீர் வகுத்த பாதையிலே நான் நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா ஆண்டவர், ஒரு வார்த்தை, இது எமக்கு சித்தமா ஆண்டவரே, என்னோடு கூட சமாதானமாய் இடைபடும் ஆண்டவரே. கர்த்தரின் வலப்பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரோடு பேசுகிறேன். என் வாழ்வில் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை நான் எடுப்பதற்கு முன்னாக நான் பேசுகிறேன். இதன் நிமித்தம் 14-15 ஆண்டுகளை இழக்கிறான். நிறைய பேர் அதெல்லாம் என்ன, வயசானா என்ன, செத்தா என்ன, போனா என்ன, இழந்தா என்ன, பணத்தை இழந்தா என்ன, ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன, இப்படியே தான் வாழ்றாங்க. இவைகளை ரியலைஸ் பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சுய விருப்பத்தின்படி வாழ்ந்தது நிமித்தம். அப்ப முதல்ல இங்க ஆபிரகாம் கர்த்தருடைய பந்தியை எடுத்து விட்டு சுய விருப்பத்தை செய்த போது 99 ஆண்டுகள் வரை ரணவேதனை. கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பித்த போது ஆண்டவர் அவருடைய பெயரை மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் எனக்கு அவர் வேணான்னா வேணாம், ஆண்டவர் எனக்கு வேணும்னு தோணுது. கொஞ்சம் வலிக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லன்னா சிலர் வழி வாங்கித்தான் போவேன்னு சொல்லுவாங்க, அவங்கள போய் ஆண்டவர் தடுப்பாரா? ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட 2 பேர் அவருக்காக இருக்காங்க. அப்படி 2 பேர் இருக்காங்கன்னு நான் நம்புறேன். கர்த்தர் சித்தத்தை தேடுறவங்க. அப்ப இன்னைக்கு நல்லா புரியுதா? ஆண்டவருடைய பந்தி ஆசரித்து விட்டு தேவன் என்ன பேசுறாரோ அது ஒப்பிடணும். கேட்டான், விசுவாசிச்சான், வீட்டுக்கு போனா எல்லாம் மாறிடுச்சு. சர்ச்சுக்குள்ள கேட்டான், விசுவாசிச்சான், வீட்டுக்கு போனா யாரோ சொன்னாங்க, மாறிட்டான். கேட்டான், விசுவாசிச்சான், வீட்டுக்கு போனா மாறிட்டான். அப்புறம் எதுக்கு கர்த்தருடைய பந்தி? கர்த்தர் சொன்னாரு, சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னாரு, அதை காத்துக்கொள்ள முடியல. வீட்டுக்கு போனவன அவனே முடிவு பண்ணிட்டான், அவருக்கும் ஆகாருக்கும் பிறக்கிற பிள்ளை தான் என்ன நட்சத்திரமா? இன்னைக்கு வரைக்கும் முட்டிக்கிட்டு தான் மோதுறாங்க 2 பேரும். இன்னைக்கு வரைக்கும் சண்டை தான், காலம் ஃபுல்லா சண்டை தான். பாத்தீங்களா, நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இஸ்ரவேலு சுத்தி இருக்காங்க. அடிச்சா முடிஞ்சு போச்சு. நீங்க காலம் ஃபுல்லா சண்டையோட போறீங்களா, கர்த்தருடைய சித்தத்தோட போறீங்களா? அல்லேலூயா. 2வது மனுஷன் யாரா இருப்பாரு? கர்த்தருடைய பந்தியை பங்கெடுத்த 2வது மனுஷன் பாருங்கள், மத்தேயு 26:26 அப்பாவுடைய பந்தி. ஆண்டவரே கர்த்தருடைய பந்தியில் இருக்காரு. மத்தேயு 26:26 வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, ஒவ்வொரு தடவையும் பிளஸ் பண்றாருங்க. அந்த அப்பத்தை எடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அடுத்த வசனத்தை போடுங்க.
இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும். பாத்தீங்களா, இந்த பந்தி ஆபிரகாம்ல தொடங்கி பரலோகம் வரப்போகுது. சத்தமா தான் சொல்லுங்களேன், எங்க வரப்போகுது? ஆமா, அது வரைக்கும். அதுவும் திராட்சை பழ ரசம்னே சொல்றாரு. என்ன ரசமா? அதை நல்லா கவனிச்சுக்கிறீங்க. பரலோகத்துல கொண்டு போய் என்ன ரசம்னே சொல்றாரு. அப்ப இந்த பந்தி எங்க இருக்க மாதிரி, இங்க இருக்க மாதிரி இருக்காது. கவனிங்க, இங்க இருக்க மாதிரி இருக்காது. அது பிரம்மாண்டமான விருந்து, அது கர்த்தர் தருகிற விருந்து, அது ஆண்டவராகிய இயேசுவே பரிமாற போற விருந்து. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆண்டவரே வந்து பரிமாறி நம்ம பட்ட கஷ்டங்கள், அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கைகள், அவருக்காக அவர் சித்தம் செய்யறது. அதனால தான் பிரியமானவர்களே, ஒரு சின்ன இடத்துல கூட அவர் சித்தத்தை விட்டுறாதீங்க. அவரே உங்களை பரிமாறி உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை விசாரித்து அந்த மகிமையான பந்தியில் உங்களை கொண்டு போவார். உங்களுக்கு சொல்லுகிறேன், அடுத்து போடுங்க. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லா பிரசங்கத்தையும் கேட்கிற மாதிரியே அன்னைக்கும் பிரசங்கத்தை கேட்டாங்க. அதான் பிரச்சனையே. எல்லா பிரசங்கத்தையும் கேட்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு முடிவு நாளாக கூட இருக்கலாம். ஒரு நாள் தலைவன் வெட்டப்படுகிற நாளாக இருக்கும் என்று அவர்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. டெய்லி பிரசங்கம் பண்றாரு, டெய்லி சொல்றாரு, அதே மாதிரியே சாதாரணமா கேட்டோம், சாதாரணமா போனோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். உடனே ஒரு ஆள் 12ல் 1, 12ல் 1 நம்பர் என்ன சொல்றாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தால், இந்த சபையை விட்டு எல்லாரும் போனாலும் நான் போகவே மாட்டேன். எவன் எங்கு போனாலும் நான் இங்கே தான் சாவேன். நல்ல வைராக்கியம் தானே. கர்த்தருடைய பந்தியை எடுக்கிற தேவ பிள்ளைங்க சுய பலத்தில் வாழ்ந்தால் பேதுருவை போல வீழ்த்தப்படுவீர்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எதனால? கிருபையினால. எதனால சொல்லுங்க, எதனால? இந்த கிருபை ஆண்டவர் சமூகத்துல தாழ்த்தி அவர் சமூகத்துல இருக்கும் போதெல்லாம் பலனாய் வெளிப்படுகிறது, வல்லமையாய் வெளிப்படுகிறது. நான் நின்றுவேன் பிரதர். அதெல்லாம் எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனையை தாண்டேன் தெரியுமா? பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வரும்ல, பிள்ளைக்கு வாழ்க்கையின் எண்டு நிலை. அப்ப நிக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, ஒரு நாளும் காலையில பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தால் என்னை நிறைத்திடுமே. காலையில மொபைல் போன் தான் தேடுறான் சார்ஜ் போட. நைட்டு எங்க சார்ஜ் போச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. காலையில மொபைலை தான் தேடுறான் சார்ஜ் போட. ஆனா தன் சரீரத்துல பலவீனம் நீங்க வேண்டுமே, எனக்கு பலன் வேண்டுமே. நான் எங்க யாரு போனாலும் நான் போக மாட்டேன், யாரு என்ன ஆனாலும் நான் என் வாழ்க்கையில நான் இடரல் அடைய மாட்டேன் சொன்னான்ல ஆண்டவர். அவனுக்கு பதிலாக சொன்னார், ஒரு தடவை இல்லை பேதுரு, 2 தடவை இல்லை பேதுரு, நீ 3 தடவை மறுதலிக்க போற, நீ 3 தடவை மறுதலிக்க போற. அப்ப கர்த்தருடைய பந்திக்கு வருகிறவர்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்தையும் தேவனையும் நாடணும். அவரு கெத்செமனே தோட்டத்திலையும் ஜெபிக்கிறாரு, போகும்போதும் ஜெபிக்கிறாரு, முழங்கால் படியிட்டும் ஜெபிக்கிறாரு. அவர் என்ன நம்புறாருன்னா, நான் ஜெபிச்சா சிலுவையை கூட தாண்டி போயிடுவேன். அல்லேலூயா. அப்ப இங்கே நான் ஜெபம் எதற்காக செய்கிறேன்? ஆண்டவரே, என் சுய பலத்தால் இந்த ரட்சிப்பு பூரணப்படாது, மரணத்தையும் நான் தாண்ட வேண்டும். இந்த ரட்சிப்பை வியாதிகளை தாண்ட வேண்டும், தனிமைகளை தாண்ட வேண்டும், ஆமா உபத்திரவங்களை தாண்ட வேண்டும், அவமானங்களை தாண்ட வேண்டும், நிந்தைகளை தாண்ட வேண்டும், பழி சொல்களை தாண்ட வேண்டும். எல்லாம் தாண்டி போகணுமே. அப்ப முதல்ல கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறவங்க மாம்ச இச்சைகளை நிறைவேற்றினா தோல்வி. 2வது, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறவங்க சுய வசனம் பேசிட்டு வாழ்ந்தவங்க. கேட்டு பாருங்களேன், நான் தான் சின்ன வயசுல இருந்தே வந்தேன். அவங்களோட ட்ராக் கவனிங்க. அவங்க வீட்டுக்காரர் இங்க இருப்பாரா? அவங்க பிள்ளைங்க சந்ததிகள் இங்க இருக்கா? அவங்க குடும்பங்கள் இங்க இருக்கா? நான் வேதத்தோடு ஒட்டி வாழ்கிறேன். யாராவது இருக்கீங்களா? நான் காலையில் எழுந்தவுடன் வேதத்தோடு நிற்கிறேன். ஆண்டவரே,
ஒரு நாள் உங்க கிருபப்பா, ஒரு நாள் உங்க கிருபை, ஒரு நாள் கிருபைக்காக. ஒரு ஊழியக்காரன் சும்மாவே வந்து ரெண்டான்னா அந்த ஆராதனை சும்மாவே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வதியும். அதனால சொல்றேன், தயவு செய்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்களை போல பந்தி எடுத்துடாதீங்க. உங்க கிருபை வேணும். நீங்க ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்கன்னா வாங்கிட்டு அதை பெற்று கொண்டுட்டு நீங்க ஆண்டவருடைய கிருபையை வேணான்னு விட்டுட்டீங்கன்னா அதுதான் பிரச்சனையா மாறுது. தினந்தோறும் 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 நம்முடைய ஊழியம், நம்முடைய பிரயாசம். ஒரு சின்ன கூட்டத்துக்கு கூட நான் சொல்றேன், நீங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்க ஜெபிக்காம போகாதீங்க. இல்லைன்னா போகாதீங்க, ஜெபிக்காம போகாதீங்க, இல்லைன்னா அங்க போகாதீங்க. ஏன்னா நம்ம கிருபை தான் நம்ம ஊழியத்தை வெற்றி அடைய செய்யும். ஜெபிக்காம போனீங்கன்னா நீங்க நடத்தாதீங்க, ரிசைன் பண்ணிடுங்க, அதுல இருந்து வெளியே வந்துருங்க. அது தேவையில்லை, அது ஆசீர்வாதமா மாறாது. அது இன்னும் வறட்சியை தான் கொண்டு வரும், அது இன்னும் நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். அப்ப ரெண்டாவது, சுய பலன் ஒன்று இருக்கிறது, அது மிக கொடுமையானது. ஃபர்ஸ்ட் 3 அட்டம்ப்ட பாருங்க பேதுரு நடக்கிறது. 69ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 69, மறிக்க வேண்டியதா இருந்தாலும் மறிக்க மாட்டேன்னு சொன்னார். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை உற்றத்தில் உட்கார்ந்து இருந்தார். குளிர்லாம் காஞ்சிட்டு இருந்தார் ஐயா. நைட் ஃபேர் அங்க பாருங்க. ஆமா, நைட் ஃபயர் எல்லாம் போட்டு நல்லா உட்காந்து ஐயா குளிர் காஞ்சிட்டு இருந்தா. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு அம்மா தான் வந்தாங்க. ஒன்னும் ராணுவ வீரர்லாம் வரல, பெரிய மிலிட்ரி மேன்லாம் வரல, ஒரு அம்மா தான் வந்தாங்க. ஒரே ஒரு அம்மா தாங்க வந்தாங்க. பெரிய ராணுவம் துப்பாக்கி வரல, கத்தி வரல, பட்டயம் வரல, முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க சுயபலன் என்னாச்சு? சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. அடே, சாயங்காலம் தாண்டா நடந்துச்சு, 6 மணி நேரம் கூட ஆகலப்பா, ஈரம் காயலன்பாங்கல்ல. நீ பேசி 6 மணி நேரம் கூட ஆகலப்பா, சாயங்காலம் தானடா உன் கையில பந்திலாம் கொடுத்தாரு, நீ தெரியாதுன்னு சொல்றப்பா. நீ தானப்பா சொன்ன மறிச்சாலும் செய்ய மாட்டேன். இங்க நிறைய பேர் சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இனிமே இந்த போதை வஸ்துக்களை தொட மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க? எத்தனை பேர் மதுபானம் குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க? எத்தனை பேர் இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தீங்க? ஒன்று உங்களுக்கு சொல்லவா, காலையில் எழும்பி 1/2 மணி நேரம் அப்பா சமூகத்தில் தொடங்கி இன்னைக்கு பரிசுத்தமாக காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு போய் பரிசுத்தத்தை விரும்பி ஆண்டவரே கிருபை தாருன்னு கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் அடைஞ்சிருவீங்க. அல்லேலூயா. 2வது ஆள் வருது பாருங்க, அதுக்குன்னே வருது பாருங்க. வாசல் மண்டபத்தில் போன போது வேறொருத்தி அவனை கண்டு, அது வேற இது வேற, அந்த அம்மா வேற இந்த அம்மா வேற. இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனும் அந்த மனுஷனை பாருங்க என்ன பேசுறான், என்ன பேசுறான், அந்த மனுஷனை நான் அறி என்று ஆணையிட்டு. மறுபடியும் நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு இருந்துமே நம்ம ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை இந்த காலையிலே சொல்லுகிறேன். மீண்டும் 3வது என்ன நடக்குது பாருங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் உங்களில் ஒருவன், உன் பேச்சு பாருங்க, பேச்சு வெளிப்படுத்துது. இயேசுநாதரும் அப்படித்தான் பேசியிருக்காரு. பேச்சு, ஸ்தோத்திரம், கிருபை, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பேச்சு அடிக்கடி இடையில ஏதோ ஒன்று பேசுறீங்களே, உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணுவது. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு வந்துட்டு வெள்ளையும் சொல்லையுமா சர்ச்சுக்கு வந்து திருவிருந்து எடுத்துட்டு போன ஒருத்தரும் பரிசுத்தமா இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரே, அந்த முழங்காலில் நிற்கிறதே பலனுக்கு தானே. அல்லேலூயா. அந்த முழங்கால்களுக்கும் பலன் தேவை, நடக்கவும் பலன் தேவை. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, மொத்தமாக 1 கோடி ரூபாயை பீரோவில் வைக்க மாட்டார், அன்னன்னைக்கு அருள் செய்வார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. சில நேரம் திடீர்னு அரசாங்கம் டிஏ போடும், திடீர்னு பொண்ணு போடும், ஏதோ ஒன்று போடும். ஆண்டவர் கைவிடாம நடத்துவார். நம்புறவங்க கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பந்தியில வர்றவங்க ஆபிரகாம் போல சுய இச்சையின்படி நடந்து தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான காலகட்டங்களை மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் சாராள் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா பேரை 2 பேரையும் ஆபிரகாம் தான் வச்சிருந்தா, சாராள் பார்க்கவே இல்லை.
சாராள் வம்சத்துல வந்த சாராளுடைய பேரங்க 2 பேரையும் சாராள் பார்க்கவே இல்லை, ரெபேக்கால பார்க்கவே இல்லை. ரெபேக்கால் சாராளுக்கும் சொந்தம், எதையுமே பார்க்கல. அதனால தான் சொல்றேன், சுய இச்சைகளின்படி நடக்கும்போது அந்த காரணர் கர்த்தாக்கள் அதிக பாதிப்படைகிறார்கள். 2வது, சுய பலத்தை ஒரு நாள் நம்பாதீங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க ரட்சிப்பா, உங்க குடும்பம் ரட்சிப்பா எல்லாத்துக்காக டெய்லி 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 நான் நின்றுவேன், நான் செய்யறதா எல்லாம் செஞ்சிருவேன்னா ஒரு பெண்ணுக்கு முன்னாடி கூட நிக்க முடியாது, ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி கூட நிக்க முடியாது. அவருடைய பலன் அக்கினிக்கு முன்னாக நம்மை நிறுத்த வல்லமை உள்ளது. அவருடைய பலன் சிங்க கெபிலை நிறுத்த வல்லமை உள்ளது. இவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இந்த சபைக்கு வர்றவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஒரு நொடியை கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தேவனோட ஒரு கனெக்ட் இருக்கு. அவங்க துதிக்கிறவங்க, அவங்க தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ள வருவாங்க. 3வது நபர் மத்தேயு 26:21 25 வரை. இவன் தான் ரொம்ப மோசமான ஆளு. இது பெண்களை ரொம்ப பாதிக்கிற பாவம். ரொம்ப கவனமா இருங்க. பண ஆசை. ஆமா, அவர் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டாருன்னு எனக்கு தெரியும். உங்களில் ஒருத்தர் அந்த யூதாஸ் இருக்காங்களா, அவன் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு ஒரு பேசவே இல்லை. 12 பேர் தான் உள்ள இருக்காங்க பிரசங்கத்தை கேட்கிறவங்க. அப்ப ஆண்டவருடைய பிரசங்கமே இப்படித்தான் இருக்கு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க பண்ண. கண்டிப்பா இங்க வந்திருக்கிற உங்களோட கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். ஆனால் நீங்கள் தான் அதை கேட்டு கீழ்ப்படிந்து விட வேண்டும் சொல்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து, பிரசங்கத்தை கேட்டவொடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு? அவரை நோக்கி, ஆண்டவரே நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். மத்தேயு கேட்கிறாரு, யோவான் கேட்கிறாரு, பேதுரு கேட்கிறாரு, அந்திரேயா கேட்கிறாரு, ஆண்டவரே நானாப்பா? அவங்களுக்கு இப்ப பாத்தீங்களா எந்த அளவுக்கு பயமா இருக்குன்னு? நான் காட்டி கொடுத்துருவேனாப்பா? இவங்க யாரும் அட்வான்ஸ் வாங்கல. அட்வான்ஸ் வாங்கினவரும் பிரசங்கத்தை கேட்கிறார், அட்வான்ஸ் வாங்கினவரும் பிரசங்கத்தில் இருக்கிறார். ஆனால் எல்லாரும் நானோ ஏன்னா எல்லாருக்குமே பயம். நின்றுவோமா, ஓட்டத்தை கரெக்டா ஓடிடுவோமா அப்படிங்கிற பயம். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே, எவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கான் பாருங்க யூதாஸ். கூட அந்த தட்டுல கை வைக்கிறான் பாருங்க. இவ்வளவுதான் குழு. இப்ப யாரோட டேன் வருது? யூதாஸ் வர்றாரு, தட்டுல கை வைக்கிறாரு, எடுக்கிறாரு. இப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு குழு கொடுக்கிறாரு. அப்ப யூதாஸுக்கும் குழு கொடுக்கிறார். என்ன குழு கொடுக்கிறார் தெரியுமா? மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறார், அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனிதன் பிறக்காதிருந்தால் அவனுக்கு நலமா. இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசியிருக்காருன்னா அது எவ்வளவு கொடுமையானது. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை நோக்கி டைரக்டா காதுல சொல்லிட்டார், ரபி நானோ என்றார். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான் சொல்லிட்டு துணி கையை கொடுத்தாரு. யாராவது அப்படி துணிகரமா வந்து இந்த பந்தி எடுக்க போறீங்கன்னா, நான் வேற எந்த கண்டிஷனும் வைக்கல, துணிகரமா வந்து இந்த பந்தி எடுக்க போறீங்கன்னா நீங்க கவனமா இருங்க. அட்வான்ஸ் வாங்கியாச்சு. நேர ஆண்டவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்டு நான் வந்து பந்தியில் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஆனால் வாங்கின கையில் என்ன நடந்துச்சு? மத்தேயு 27:3-5 வரை வாசிச்சு ஜெபிக்க போறோம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, எல்லாருமே லேட்டா மனஸ்தாபப்படுறாங்கல்ல. உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, சாகும்போது என்ன சொல்லுவாங்களா? உங்களுக்கு பழமொழியே தெரியாது. சங்கரான்னு சொல்லுவாங்களாம். சாகும்போது சங்கரானா காப்பாத்து. என்ன சாகும்போது சங்கரா இல்லை. இங்க வந்து மனஸ்தாபப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தன் பாதாளத்துல போய் மனஸ்தாபப்படுறான். 5 சகோதரர் அழிகின்றாரே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு பக்கமே வராதவன், சோறு கீழே விழுக விடாதவன், லாசருவ கீழே விழுகிற சோத்துல கூட பசியாற்ற விரும்பாதவன் என்னவா? 5 சகோதரர் அழிகிறார். யாரை? நான். ஆண்டவரே, நான் கூட போக வேண்டாம், அந்த லாசரு எங்க வீட்டுல கீழே குப்பையில கிடந்து சாப்பிட்டுக்கிட்டே கிடந்தானே, அவனை வேணா நீங்க அனுப்புங்க.
கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அழுத்தமாக பதிவு செய்து முடிக்கிறேன். ஏன் தெரியுமா யூதாஸ் காட்டி கொடுத்தான்? இயேசு சாவார் என்று நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா விசுவாசிகள் தப்பு செய்கிறார்கள், இது இப்படி நடக்கும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள்? ஒரே ஒரு காரணம், இது இப்படித்தான் ஆகும் என்று அவர்கள் நினைக்காமல், நான் தான் வாழ்க்கை, நான் தான் எதிர்காலம், நான் தான் எல்லாம், நான் போட்ட கோடு தான் நடக்கும் என்று நினைக்கிறார். நான் சொல்லுகிறேன், இயேசு சிலுவையில் தொங்குவார் என்று யூதாஸ் நினைத்திருந்தால் யூதாஸ் அந்த காசை வாங்கி இருக்கவே மாட்டான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே இது ஒன்றும் பெரிய இம்பாக்ட உண்டாக்காதுன்னு நினைச்சுதான் பொருளாசையில சில விஷயங்களை செய்றோம். ஆண்டவர் எப்படி பரலோகத்துக்கு போறதுக்கு சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆணையிட்டதுல நஷ்டம் வந்தா கூட தவறக்கூடாதான். நான் இப்படி ஆணையிட்டு உனக்கு இவ்வளவு தருவேன், இதுல உனக்கு இவ்வளவு பணம் கொடுப்பேன், அது நஷ்டம் ஆனா கூட தவறுனா பரலோகத்துல இடம் கிடையாது. சங்கீதம் 15 சங்கீதம் 21. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பணத்தை சேர்த்து வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்காம சேர்த்து வைக்கிறது தப்பு. பணத்தை செலவு பண்றது தப்பு இல்லை, ஆண்டவரை ஒரு பொருட்டா கூட நினைக்காம செலவு பண்றது தப்பு. பண ஆசை. இன்னொன்னு, பண ஆசையில மிக முக்கியமான காரியம் ஆண்டவரையே வித்து காசு வாங்குறது, ஆண்டவரையே மறுதளிச்சு காசை உண்டாக்குறது. இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிருச்சு. எச்சரிப்பாருங்க. சுய இச்சையினால் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையின் அநேக நன்மைகளை இழந்து பிற்பாடு தேவ திட்டம் மட்டும் நிறைவேறினது. தேவ திட்டம் மட்டும் நிறைவேறினது. இரண்டாவது, பேதுரு சுய பலத்தினால் விழுந்தார். மூன்றாவது, இவர் பொருள் ஆசையினாலே விழுந்தார். அதனாலதான் அது மேல ரொம்ப நம்ம கவனமா இருந்தோம், நம்ம மாட்டிக்கிறோம். பணத்தை பொருட்டாவே நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அது மேல போனீங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பை நம்ம வாழ்க்கையில உண்டாக்கிறோம். அது வரணும், அது போகணும். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது வரணும், அது போகணும். இப்போ இந்த வேலையை முடிச்சும் பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தனால ரொம்ப ஈஸியா காரியங்களை கத்தர் முடிச்சார். எல்லாருக்கும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தசவம் அங்காணிக்கு எல்லாம் கொடுக்குறோம், இதுக்கு மேலே எப்படி கொடுக்கறதுன்னு. நீங்கள் கொடுத்த தசவம் பாகத்தில் தான் ஒரு 2.5 லட்சம் ரூபா அங்கே போட்டோம். நாங்கள் ஒன்று வானத்திலேருந்து கொண்டு வரல. நீங்கள் கொடுத்த 2 லட்சத்தையும் சேர்த்து போட்டு ஆண்டவர் அருமையாக அந்த 1 மாதத்தில் அதை முடிக்க உதவி செஞ்சுட்டாரு. கையை நல்லா தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது 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 பரலோகத்தில் நமக்கு மேன்மையா மகிமையா ஆண்டவர் வருகை தாமதிக்குமானா நம்ம சந்ததிகளுக்கு நம்ம எங்கேயும் போய் நிற்காதபடி கத்தர் நமக்கு அதை ஆசீர்வாதமா மாத்துறாரு. கத்தர் நல்லவர். அதனால தேவன் நமக்கு தர்றதெல்லாம் அவருக்குரியதுதான். ஆனா இதுல 3 சுய இச்சை, சுய பலன், பண ஆசை, இது 3 கத்தருடைய பந்திக்குள்ள வந்த பிறகு இவர்கள் 3, அதுல 2 பேர் திரும்ப ஆண்டவருடைய கிருபையினால தப்பிச்சுட்டாங்க. ஆனா இவர் தான் கொஞ்சம் பாவம். ஏன்னா அவர் திரும்ப போய் அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்துல மூப்பரிடத்துல திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை, அதான் ஒரு பிரசங்க நான் கேட்டேன், கமாலியர் சொன்னாரு, பேதுரு எந்த மனம் திரும்புதலையும் செய்யவே இல்லை, அழுக மட்டும்தான். ஆனா மனம் திரும்புதல்ல என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் யூதாஸ் செஞ்சான். ஆனா ஆண்டவர்கிட்ட வரவே இல்லைங்கிற ஒரே ஒரு தப்பு தான். அவ்வளவு நேரம் ஓடி வந்து சீஷர்களோட இணைஞ்சிருந்தா ஏதாவது இறக்கம் கிடைச்சிருக்கும். இந்த ஒருத்தன் வர்றதும் 2 பேர் சேர்ந்து வர்றதுக்கும் கடைசி வரை நம்மளை கொண்டு போயிடா. ஏன்னா அந்த பேர் வெக்கமே பார்க்க மாட்டாரு. அதான் நேற்று நைட்டு நடந்தது தெரியுமா? சொல்ல முடியாது. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், அவர் ரத்த வெள்ளத்துல இருந்தார். நம்ம ஒத்தைக்கு சர்ச்சைக்கு வருவாங்க, ஒத்தைக்கே போயிடுவாங்க. கடைசியில எப்படி அவனுக்கு மனம் திரும்பணுங்கிற என்ன வரல, அவன் இப்படி ஆயிட்டான். அவங்க வாங்குறாங்க, சொல்றாங்க, ஓம் பாடுடா எனக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷத்தை பாருங்க. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் எப்படி செத்தானா பாத்தீங்களா? என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தியை எடுத்தவன் இயேசுநாதர் கையில. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பாஸ்டர் சரியில்லை. இயேசுநாதர் கையில பந்தி எடுத்தவனாக்கும் எப்படி செத்தான்? இதையும் புரிந்து கொண்டு நாம் மாறாமல் எந்த சபைக்கு போனாலும், நாம் மாறாமல் எந்த பாஸ்டர் கை வைத்தாலும், நாம் மாறாமல் நம்முடைய வாழ்க்கை மாறாது. சுய இச்சைகளையும் சுய பலத்தையும் பண ஆசைகளையும் எரிந்து விட்டு இந்த பந்திக்கு வருவோமா?